கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வி அநேகருடைய உள்ளத்திலே உதிக்கக்கூடும். கிறிஸ்தவத்திலே எது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கேள்வியும் அநேகருடைய உள்ளத்திலே உதிக்கக்கூடும். இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதத்தில்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திற்கு ஒரு தலைப்பினை நாம் கொடுக்க வேண்டுமே என்றால், இயேசு கிறிஸ்து உன்னதர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சுப்ரீம். இல்லை வேறொரு தலைப்பு கொடுக்க விரும்பினால், உன்னதமான கிறிஸ்துவை விட்டு விலகாதிருங்கள். Do not go away from the Christ who is supreme. இதற்கு ஒரு மைய வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால், பல வசனங்களை பல வேத வல்லுநர்கள் கூறலாம். நான் யோசிக்கின்ற ஒரு வசனம் எபிரேயர் 2 அதிகாரம் 1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இந்த நிருபத்தை எழுதுவதனுடைய நோக்கம், அவர் யாருக்காக எழுதுகிறாரோ அந்த விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகாமல் ஜாக்கிரதையாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். இந்த நிருபத்தின் ஆசிரியர் யார்? இந்த நிருபத்தின் ஆசிரியருடைய பெயர் இந்த நிருபத்திலே குறிப்பிடப்படவில்லை. எனவே வேத வல்லுநர்கள் இந்த நிருபத்தின் எழுத்து நடையை மையமாக கொண்டு, இது பவுலால் எழுதப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் அப்பல்லோவால் எழுதப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் பர்னபாவால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர். யார் இந்த நிருபத்தை எழுதினார் என்று நமக்கு குறிப்பாக தெரியாமல் இருந்தாலும், எபிரேயர் 2 அதிகாரம் 3 படி இந்த நிருபத்தை அவர் யாருக்காக எழுதினாரோ அவர்கள் யார் எழுதுகிறார் என்பதை நன்றாக அறிந்தவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமன்றி எபிரேயர் 13 அதிகாரம் 23 படி இந்த நிருபத்தை எழுதின நபர் தீமோத்தேயுவோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார். ஒரு குழுவாக தீமோத்தேயுவோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்தவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். எனவேதான் பவுல், அப்பல்லோ, பர்னபா போன்றவர்களுடைய பெயர்கள் இதற்காக பரிந்துரை செய்யப்படுகிறது. இந்த நிருபம் கிபி 70 முன்பதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் 8 அதிகாரம் 4-5 இந்த நிருபம் எழுதப்பட்ட போது எருசலேமின் தேவாலயத்திலே பலிகளும் தொழுகைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். கிபி 70 எருசலேமின் தேவாலயம் ரோமர்களால் சூறையாடப்பட்டு இடிக்கப்பட்டது. எனவே கிபி 70 முன்பதாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிருபத்தை எழுதியவர் பழைய ஏற்பாட்டினை குறித்த ஆழ்ந்த அறிவுடையவராக இருந்தார். ஏனென்றால் இந்த நிருபம் முழுவதும் பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள புனித சின்னங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டு, இயேசு கிறிஸ்து எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்ட எந்த நபரையும் எந்த புனித சின்னத்தையும் அடையாளத்தையும் காட்டிலும் உன்னதமானவர் என்று நமக்கு அவர் உணர்த்துகிறார். எனவே இதை எழுதின அந்த ஆக்கியோன் பழைய ஏற்பாட்டினை நன்றாக அறிந்தவராக இருக்க வேண்டும். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் 2 பிரிக்கலாம். 1-10 அதிகாரங்கள். 1-10 அதிகாரங்கள் போதிப்பது என்ன? யூதர்கள் மிகுந்த மரியாதை செலுத்தி வந்த பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள், சின்னங்கள், அடையாளங்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர். Jesus is supreme over everything the Jewish people venerated about the Old Testament. 11 அதிகாரத்திலிருந்து 13 வரை பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள் தங்கள் பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தது போல நாமும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. A call to remain faithful in our calling for God like the Old Testament saints. இந்த நிருபத்தை அவர் எழுதியதனுடைய நோக்கம், அந்த நாட்களிலே ஒரு சில யூத விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மீண்டும் யூத மதத்திற்கு திரும்பிவிட நினைத்தார்கள். அவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து யார், கிறிஸ்தவத்திலே எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை
உணர்த்துவதற்காக இந்த நிருபத்தை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நமக்காக கொடுத்துள்ளார். இந்த நிருபம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிருபம். ஏன் இந்த நிருபம் கிறிஸ்து யார், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச போராட்டத்திலே நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாளைய தினத்திலிருந்து நாம் சில வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த நிருபத்தை நாம் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்தாமே கிறிஸ்து யார் என்ற தெளிவையும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் எவ்வாறு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற ஊக்குவித்தலையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.